name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all harmful being opposed, I order to quit this place at once and ever. Mother, be with me. Mother, be with me, now and always. Envelop me with your presence. Rise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me, perfect your child. Sri Aurobindo, prayer for a disciple. அன்னையே இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய சாநித்தியத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோம்பலையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையை என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளிக்கப்பட்ட பிரார்த்தனை. In thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize, and in thy love we shall live. அன்னையே சரணம். இந்த அருமையான சனிக்கிழமை சத்சங்கத்தில் ஆர்வத்துடன் இணைந்துள்ள அன்னையாரின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கம். அத்துடன் நமக்கு இந்த அருமையான பயிறுதலை வரமாக அருளியுள்ள நம் இனிய அன்னையாருக்கும் பகவானுக்கும் நமது மனமார்ந்த நன்றியும் வந்தனமும். இந்த அருமையான நேரத்தில் அன்னையாரின் பிரார்த்தனைகள், மகாமந்திரங்கள், அவற்றை நன்கு உள்வாங்கிக் கொள்ளவும், அவற்றின் முக்கியமான பகுதிகளை விரிவாக புரிந்து கொள்ளவும், அன்னையார் காட்டும் வழியை அப்படியே முடிந்தவரை எடுத்து நம் வாழ்வில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவும் அருமையான சந்தர்ப்பத்தை நமது இனிய பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எம்கேஆர் சார் அவர்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறார். இந்த பிரார்த்தனைகளில் அனைவரது முயற்சியாலும் இறை திருவுருளாலும் நாம் 57 பிரார்த்தனைகளை தாண்டி 58வது பிரார்த்தனைக்கு வந்துள்ளோம். நம்முடைய அந்த February 15th என்னும் இடையரா பிரார்த்தனைக்கு மிக அருகில் வந்திருக்கிறோம். அன்னையார் தாம் 1914 மார்ச்ல கிளம்பி பிரான்சிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வருகிறார். அவர் வருவதனுடைய பிளான் எல்லாம் அவர் மனதுக்குள்ள இப்ப ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்கும். அதுக்கு அந்த எண்ணங்களோடையே இந்த சில பல விஷயங்களை மதர் நோட் பண்றாங்க மாதிரி ஒரு டோன் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். அன்னையாரின் அருமையான ஆன்மீக குறிப்பேடு, இதனை படிக்க நமக்கு ஒரு பெரும் கருணை, அன்னையாரது கருணை, பகவானது கருணை அனைத்தும் கட்டி உள்ளன. இதற்கு துணை வரும் அனைவரையும் வணங்கி, அத்துடன் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோயின்சிடன்ஸ். இப்ப சிந்தசிஸ் ஆஃப் யோகா அதுக்குள்ளேயும் ஒரு குட் நம்பர் ஆஃப் அவர் மெம்பர்ஸ் கம். அங்கேயும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சரியான ஆன்மீக துறவு கிடைத்த ஒருவர் சுற்றிலும் இருக்கிற சோசியல் மாரல்லா இவற்றினால் முற்றிலுமாக கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார்.
அவருக்கு சுப்ரீம் ஒளி, சுப்ரீம் ட்ரூத், சுப்ரீம் லைட், அவைகள் ஒரு சுப்ரீம் டிவைன் லவ், இவைகள் சேர்ந்து என்ன குறிக்கோளில் அவர் என்ன நகர்த்துமோ அதுதான் அவர் செய்வார். ஹி வில் நாட் பி டோட்டலி பவுண்ட் பை தி ஹியூமன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்தது. இங்கேயும் நம்ம அதே விஷயம் படிக்கிறது மதர்ஸ் கிரேஸ். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் டாக். தேங்க்யூம்மா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, to your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her. A halo of the indwelling deity, the immortal Lasta, that had lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air luminous. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nathayamana Madhyamam, Asmatacharya Paryantam, Mande Guru Paramparam. O Supreme Lord, God of compassion and mercy, may thy will prevail in everything and at every moment. இன்னைக்கு இந்த 58வது பிரார்த்தனை 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1914 வருடம். அதை கவனிப்பதற்கு முன் இன்று நமது ஒரு 365 நாட்கள் நம்முடன் இருந்த, நம்மை பாதுகாத்த இந்த சோபகிருது வருடம் முடிவடைகிறது. அடுத்த வருடம் குரோதி, கொஞ்சம் பேரை பார்த்தாலே பயமாக இருக்கிறது, அந்த வருடம் தொடங்குகிறது. அது இன்று இரவு 9 மணி அளவில் இந்த பழைய வருடம் முடிவடைந்து புதிய வருடம் தொடங்குகிறது என்று பஞ்சாங்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். இந்த வருடம் பொதுவாக நல்ல மழை பெய்யும். அதே சமயம் அந்த மழையினால் பொருட்சேதமும் பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சாதாரணமாக நமது பாரத தேசத்தில் ஒவ்வொரு வருடமும் சொல்லி வைத்தார் போல் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வேலை செய்தன என்பது கூறுவதற்கு இல்லை. அந்த காலங்களில் சூறாவளி காற்று, இடிமழையினால் பலத்த சேதங்கள், பாதைகளுடைய அதில் நடுவில் வெட்டப்படுவது எல்லாம் ஏற்படுகின்றன. இந்த வருடமும் அப்படி இருக்கும். ஆனால் பொதுவாக தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படும். பல கோயில்களில் கும்பாபிஷேகங்கள் மேற்கொள்ளப்படும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல காலம். பொதுவாக திருமணம் ஏதோ ஒரு காரணத்தால் போஸ்ட்போன் ஆகிக்கொண்டே போயிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். பொதுவாக பெண்களின் வாழ்க்கை நிலையில் ஒரு உயர்வும் மதிப்பும் காணப்படும். இப்படி ஒரு சுருக்கமாக பொதுவாக நல்லதும் கெட்டதுமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் காலம் அப்படித்தான் இருக்கிறது அல்லவா, நல்லதும் கெட்டதுமாக இருக்கிறது. அதுபோல் எல்லா கிழமைகளும் திங்கள் டு ஞாயிறு ஒரே போல் இருப்பதில்லை. அப்படித்தான் இந்த வருடம் இருக்கும். பொதுவாக நமக்கு நல்ல மழை பெய்யும், பெண்களுக்கு நல்ல காலம்,
பசுக்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும், நிறைய பாலை கொடுக்கும். இது மூன்றும் இருந்தால் நாம் ஓகே ஒரு பொறுத்து கொள்ளலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வருஷம் இது. நமது பெரியோர்கள் சில நதிகளை குறிப்பிட்டு அந்த நதிகளில் ஒரு 12 நாட்கள் நீராடினால் நல்ல பலன் அப்படின்னு என்று ஒரு புஷ்கரம் என்று ஒரு அதுக்கு அழகான வார்த்தையை கூறுவார்கள். அப்படி இந்த மாதத்தில் கங்கையில் அந்த புஷ்கரம் ஆரம்ப புஷ்கரம், அந்திய புஷ்கரம் என்றும் உண்டு. ஆரம்ப புஷ்கரம் ஒரு 12 நாட்கள் இருக்கும், அந்திய புஷ்கரம் 12 நாட்கள் இருக்கும். இந்த வருடம் சித்திரை மாதத்தில் கடைசி 12 நாட்கள் கங்கை நதியில் நீராடுவது நல்லது என்று கூறப்படுகிறது. அதாவது ஏப்ரல் 19 கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 30 வரை அப்படி கங்கை நதியில் நீராடுவது முக்கியம் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு உடனே நர்மதை நதியில் நீராடுவதனுடைய தொடக்கம் ஆரம்பம், அது ஒரு 12 நாட்கள் நீடிக்கும். இப்படி சில நதிகளுக்குத்தான் நம் பெரியோர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். கங்கை, நர்மதை, துங்கபத்ரா, கிருஷ்ணா, தாமிரபரணி என்றெல்லாம், காவேரி என்றெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்படி சில பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகளை இன்று அந்த ஒரு புதிய வருடத்திற்கு ஆரம்பமாகும் தினமாகவும், புதிய வருடம் அதிகாலை பிறப்பதற்கு 3 நாளாகவும் இருப்பதால் அதை கவனித்தோம். இந்த பிரார்த்தனையில் 7ஆம் தேதி பிரார்த்தனை சற்று நீண்ட பிரார்த்தனை, ஒரு பக்க பிரார்த்தனை. அதில் அன்னை கூறுகிறார், இறைவனுடைய இறைந்தவன் அவன் என்ன நினைக்கிறான், அது எந்த அளவுக்கு சரி என்பதையெல்லாம் அன்னை கூறுகிறார். இறைவனுடைய இணைந்தவன் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய யோகத்தில் இறைவனே எல்லாம் என்று நினைப்பவனாகவும், இறைவன் தான் நடத்தி வைப்பவன், நாம் அவனுடைய கருவியா இருக்கிறோம் என்று நினைப்பவனாகவும், சமர்ப்பணத்தை பூர்ணமாக செய்தவனாகவும், அன்னைக்கு முழுமையாக திறந்து வைத்திருப்பவனாகவும், இந்த 4 அம்சங்கள் கொண்டவனே யோகத்தில் சாதகனாக, நல்ல சாதகன், நல்ல முன்னேறியவன் என்றெல்லாம் நினைக்கிறான். அவனை பற்றி அன்னை குறிப்பிட்டு தன்னுடைய வாக்கியத்தை, பதிவை தொடங்குகிறார்கள். For him who by being integrally united, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உட்பொதிவு உண்டு, உள் அர்த்தமும் உண்டு. United with thee is constantly conscious of what expresses thee most perfectly. உன்னுடன் நன்கு இணைந்தவனுக்கு அவனுடைய எந்த செய்கை, சுற்றுப்புறங்களில் எந்த நிகழ்வு உன்னுடைய சங்கல்பத்திற்கு, எண்ணத்திற்கு ஒத்துப்போவதாக இருக்குது என்பதை அறிந்தவனாக இருக்கிறான். தவிர அவனுக்கு ஒரு மன நிம்மதியும் ஏற்படுகிறது. அது என்ன மன நிம்மதி என்றால், இறைவனை மிகவும் நெருங்கிவிட்டோம், சாநித்தியத்தை உணர்ந்த வண்ணம் இருக்கிறோம், அன்னையிடம் கூறாமல் எதையும் நாம் செய்வதில்லை. அந்த நிலைமையினால் நமக்கு பொதுவாக விதிமுறைகள் தேவையில்லை. நாம் விதிமுறைகளை தேடி அதன் பின்பற்றி நடக்க வேண்டாம் என்றெல்லாம் ஒரு பொருள் தெரிகிறது, நினைக்கிறார்கள் என்று தொடங்குகிறது. ஆனால் இங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த இன்டெக்ரலி யுனைடெட் என்றால் அந்த ஒரு கண்டிஷன் நிறைவேறுவது எளிதல்ல. ஏனென்றால் நாம் மனித இறைவனை ஒரு பகுதியில் உணர்ந்தவர்களாக இருப்போம். இதயத்திலோ, மனோமயத்திலோ, செய்கைகளிலோ உணர்ந்தவர்களாக இருப்போம். அதே சமயம் வேறு அந்த பகுதிகள், விட்டுப்பட்ட பகுதிகள் தம் போக்கில் இருக்கும்.
அப்படி இருந்தால் இந்த இணைப்பு பூர்ணமாவதில்லை. இணைப்பு பூர்ணமாவது இல்லை என்பதற்கு எந்த சந்தர்ப்பத்தில் அது அதுக்கு அதை கடைபிடிக்க முடியும், அது நிலவுகிறது என்பதை அன்னை விளக்குகிறார். முதலாவது நிபந்தனை, அன்னை இறைவனை பற்றி நினைவு நமது பிரகிருதிமய ஜீவனின் எல்லா பகுதிகளிலும் அது ஆட்கொண்டதாக இருக்க வேண்டும். அது இறைவனிடம் வசத்தில் தன்னை இழந்ததாக இருக்க வேண்டும். அவனிடம் இணைந்து அவனாகவே செயல்படும் நிலைமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய ஒரு எண்ணத்தையும் போக்கையும் மனப்பாங்கையும் பிரதிபலிப்பவனாக நடந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலைமை வந்த பிறகு, அது பூர்ணமான பிறகு அவனைத்தான் ஒரு வேறு அவனுக்காக தனியா ஒரு நிபந்தனைகளோ சட்ட திட்டங்களோ தேவையில்லை என்ற நிலைமை ஏற்படுகிறது. நீராடி விட்டு ஒரு முறையாக இந்த பஞ்சகச்சன் அணிந்து கொண்டு விபூதி நாமம் இட்டு கொண்டு விட்டால் நாம் இறைவனுடைய கர்ப்பகிரகத்திற்கு சென்று பூஜை செய்வதற்கு அருகதை பெற்று விடுவோமா என்ன? அதற்காக ஒரு சில ட்ரைனிங், சில விதிகள் எல்லாம் உண்டு. இந்த ஒரு நீராடுவது, நெற்றியில் அந்த ஒரு அணிந்து கொள்வது பஸ்மம், விபூதி பஸ்மத்தையும் ஸ்ரீசூர்ணம் திருமண்டையும் அணிந்து கொள்வது, பஞ்சகச்சம் ஆகவே உடைய ஆடை அணிந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஆகையால் அது இருந்து விட்டால் நாம் இறைவனுடைய கர்ப்பகிரகத்துக்கு சோத்திரம் கூறி நைவேத்தியம் எல்லாம் சமர்ப்பிப்பதற்கு தகுதியுள்ள தூய்மை அடைவர்களாக ஆக மாட்டோம். அதைத்தான் அன்னை கூறுகிறார். ஏனென்றால் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? The principles of life are in some only makeshifts for determining as far as possible the ignorance of those who do not know the yet, and for counteracting somehow or other moments of blindness and obscurity of those who are only have an intermittent contact with thee. பெரிய வாக்கியமாக 2-3 உண்மைகளை கூறுகிறார். வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கிறது? சுற்றுமுற்றும் பார்த்தோமானால் இறைவனை பற்றி அறியாதவர்களாக இருப்பவர் ஒரு சாரார். அவர்களை அதிகமே நமக்கு கண்முன் வருகிறார்கள், தென்படுகிறார்கள். அவருடைய பேச்சும் செயலும் நம்மை பாதிக்கிறது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் தான் நாம் வாழ்கிறோம். அவர்கள் வாழும் சூழ்நிலையை நாம் வாழ்கிறோம். அவர் நமது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் அல்லது மேல் வீட்டுக்காரராக இருக்கிறார். அது ஒரு நிலைமை. ஆகையால் அப்படி ஒரு நிலைமை, அது வாழ்க்கையை, இந்த நிலைமை வாழ்க்கையை பொதுவாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை, வேறு விதமான வாழ்க்கையையும் பாதிப்பது. யாருக்கு இந்த ரூல் தேவை? இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ரூல் தேவை. இப்படி இறைவனை நினைவில்லாமல் இருப்பவர்களுக்கு அப்படி இல்லப்பா, வாழ்க்கையில் சில விதிமுறைகள் உண்டோ, பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். காலையில் நீராடி ஈஸ்வரனை தொழுது பிறகு உன் பணிகளை தொடங்கு என்று கூறுகிறார்கள் என்று அந்த ஒரு விதிமுறைகள் அவளுக்காக ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு சாராருக்கும் அந்த விதிமுறைகள் தேவைப்படுகின்றன. அவர்கள் யார் என்றால், அவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள், இறைவனை அறிந்தவர்கள். அதே சமயம் சில முக்கியமான நேரங்களில் தமது பொருளாதாரம், பொருள் ஈட்டுவது, சமூக நிலைமை,
தமக்கு சமூகத்தில் இருக்கும் பொறுப்பு எல்லாவற்றையும் அதனால் பாதிக்கப்பட்டு இறைவனை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இறைவனை உணர்ந்தவர்கள் அவனை மறக்கிறார்கள். They are become there are moments of blindness. அந்த இறைவனை பார்க்காமல் இருக்கும் நேரம் வந்து விடுகிறது. அல்லது வேறுவித குழப்பம் காரணமாக தொட்டும் தொடாததுமாகவும் விட்டும் மீண்டும் மீண்டும் தொடங்குவதுமாகவும் அந்த ஒரு இறை நினைவு ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு அவசியம். பட் இது ஒரு கண்டினியூஸ் கான்டாக்ட் இல்லை, பட் a broken contact and insufficient contact that one has moments of blindness and obscurity. ஆகையால் நாம் நமக்கு இறைவனுடைய சாநியத்தை உணர்ந்து விட்டோம், யோகத்தில் வந்து விட்டோம், யோகமே கத்தியாக இருக்கிறோம் என்று நினைத்தவர்களுக்கு ரூல் தேவையில்லை என்று நினைப்பதும் பொருத்தமல்ல. ஏனென்றால் அவர்கள் எல்லா பகுதிகளும் இறைவன் இணைந்திருக்கிறார்களா, அதன்படி எல்லா பொருளும் சேர்ந்து இறைவனுக்காக பணி செய்கிறார்களா என்றெல்லாம் பொறுத்திருக்கிறது. அதே சமயம் பொதுவாக நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்றால் இறைவனை அறியாதவர்கள், மறுத்தவர்கள் அல்லது இறைவனை ஏற்று மறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் சூழ்நிலையில் வாழ்கிறோம். இவர்களுக்காக இந்த ஒரு சட்டத்திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். பொதுவாக அன்னை ஒரு அறிவுரை கூறுகிறார். இந்த ரூல் என்பது வெறுக்கத்தக்கதல்ல. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் முன்காலத்தில் எல்லாம் பெஞ்சு கீழே தரையில் பழைய போட்டு உட்காருவார்கள். அப்பொழுதெல்லாம் காலில் செருப்பு போட்டுக்கொண்டு வர முடியுமா? வீட்டிலிருந்து வீதியில் எடுப்பதற்கு செருப்பு போட்டு வந்தால் கிளாஸுக்கு வெளியில் செருப்பை வைத்து விட்டு வருவார்கள். பள்ளிக்கூடங்கள் இன்றும் அந்த பழக்கத்தை காண்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் டேபிள் சேர் வந்து விட்டது, எல்லாம் செருப்பு போட்டு ஷூ போட்டு வருகிறார்கள், எல்லாம் நடைபெறுகிறது. அது வேறு கதை. அப்படி சில ரூல் தேவைப்படுகின்றன, சில விதிகள் தேவைப்படுகின்றன. அது யாருக்கென்றால் அது என்ன முக்கியம்? அந்த ரூல் அமைக்கும் போது அந்த ரூலை அமைப்பவர்களுக்கு 2 விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் அன்னை. ஒன்னு, டு மேக் them as general and as supple as possible. திடீர்னு ஒரு வெறுத்து போன இது இப்படித்தான், இதுக்கு மீறக்கூடாது என்ற ஒரு கட்டாய திணிப்பு இல்லாமல் ரூல் இருப்பது நல்லது என்று கூறுகிறார். பொதுவாக கூறிவிட்டு அவருடைய இஷ்டத்துக்கு விட்டு விடுவது. இன்றும் நாம் பார்க்கிறோம் சில கோயில்களில், குருவாயூரப்பன், கேரள நாட்டு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் மற்றும் சில கோயில்களில் ஆண்கள் திறந்த மார்புடன் தான் கோயிலுக்கு செல்வது என்ற ஒரு வழக்கம் உண்டு. அதே சமயம் அந்த பெண்கள் நமது இந்திய முறைப்படி ஆடை அணிந்து கொண்டு ஒரு பாவாடை, தாவணி, சேலை, சல்வார் கமீஸ் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் வழிபடிக்கிறது. ஜீன்ஸ், ஒரு டிஷர்ட்லாம் போட்டு கொண்டு வருவது என்பது அனுமதி இல்லாமல் இருக்கிறது. இப்படி பொதுவாக சில ரூல் இருந்தாலும் அது ரொம்ப ரிஜிடாகவும் இருக்க வேண்டாம், அதே சமயம் அந்த ஒரு மாதிரி ஒரு கண்டிப்பு இல்லாமலும் இருக்க வேண்டாம். அது நடுவில் ஒரு மிடில் பாயிண்ட், அப்படி போட்டு ஒரு சப்பிள்னஸ் வேணும் என்கிறார். இது ஒரு தூள். 2வது, இந்த ரூல் எப்பொழுதுமே ஒரு செயற்கையான காரியம். நமக்கு இயற்கையான ஒளி கிடைக்கும் பொழுது செயற்கையான ஒளியினால் என்ன பிரயோஜனம்? அது சில சமயம் இடையூறாக இருக்கும். ஆகையால் when the full and natural light is there, manufactured man-made rules are not necessary. இது ஒரு ஆகையால் நம்ம ரூல் எழுப்பும் போது எப்படி எந்த நிலைமைக்காக, எந்த நிலைமையில் இருப்பவர்களுக்காக இந்த ரூல் என்பதை கவனம் செலுத்தி அதையும் செய்ய வேண்டும். 3வதாக, எந்த ரூலும் அவர்களுக்கு பொதுவாக எந்தவித கெடுதலையும் செய்யக்கூடாது. நாம் யோகத்தில் வந்துவிட்டோம், அன்னையின் படம்
அரவிந்தன் படம் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், ராமர் படம், கிருஷ்ணன் படம், குதிர்கே படம் வேண்டாம் என்று வற்புறுத்தினோமானால், அவர் வீட்டில் அந்த படங்கள் இருந்த இடங்கள் காலியானால், அந்த இடங்களில் அரவிந்தனுடைய படமும் வந்து அமராவிட்டால், அப்பொழுது அங்கே தீய சக்திகள் வந்து அமரக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் காலி இடம் எங்கே இருக்கிறது என்று தீய சக்திகள் தேடிக்கொண்டே இருக்கின்றன. இதுவும் முக்கியம். ஆகையால் நம்ம எந்த ரூல் போட்டாலும் அந்த ரூல் ஒரு காலத்துக்கு உட்பட்டதா இருக்கிறது என்ற கவனம் வேண்டும். அந்த காலத்துக்கு உட்பட்டதா இருக்கிற பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும், நன்மையே புரிய வேண்டும். அப்படி நன்மையை புரியுங்கால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தீமையும், அதனால் அந்த அந்த அதை பின்பற்றினால் வேறு தீமை விளைவுகள் ஏற்படக்கூடாது என்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இது ஏன் இப்படி? இது ஏனென்றால் இந்த பிரசன்ட் நாலேஜ், நமக்கு இருக்கும் தற்காலிக அறிவு, அதன்படி அமைக்கப்பட்டன. அந்த பிரசன்ட் நாலேஜ் விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் அந்த வளர்ச்சி விரிவுக்கு ஏற்றபடி நாம் அந்த ஒரு விதிகளையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ் இனவிட்டபிள். ஒரு மனித சமுதாயம் பரிணாம வளர்ச்சியில் ஆரம்பத்தில் என்ன விதிகளை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதன்படியா நடக்கிறார்கள். ஒரு காலத்தில் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு 8 வயதில் கல்யாணம், ஆண்களுக்கு 12 வயதில் கல்யாணம் என்றெல்லாம் ஏற்பாடு ஆகியிருந்தது. நமது தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதையரும் அப்படிப்பட்ட சிறு வயதிலே திருமணம் செய்து கொண்டவராக இருந்தார். இப்படியெல்லாம் தற்போது தற்காலத்தில் அதை கைப்பிடிக்க முடியாது. அப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள இருக்க வேண்டும். ஆகையால் நமது ஞானம் வளர வளர நமது எந்த ஒரு வரைமுறையும் அதை நெகிழும் அளவுக்கு நெகிழ்வாக வைத்து மாற்றுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. That is why when meditating, பிறர் நம்மை அணுகுகிறார்களே, இறைவனை எப்படி அணுகுவது, அடைவது என்று கேட்பதற்கு நம்மிடம் வருகிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் என்ன நல்ல உபதேசம் செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதோ, தியானிக்கும் பொழுதோ, இந்த அவர்களுக்கு நமக்கு நல்லது செய்தும் அவர்களுக்கும் நல்லது செய்தும் என்றும் பொதுவான விதியை பின்பற்றாமல் பொதுவாக வாழ்பவர்களுக்கு, இறைவனை முழுமையாக உணராதவர்களுக்கு எது பொருந்துமோ அதை கூறுவதுதான் பொருந்தும். என்ன காரியம் நம்ம செய்தாலும் மிகவும் நன்மையான காரியம் என்னவென்றால், ஒவ்வொருவரையும் அவர்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி எப்படி அவர்கள் இறைவனை அறிந்து கொள்ள முடியும், இறைவனைக்கு நெருங்கி இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கும் விஷயமாக இருக்க வேண்டும். இந்த பாடம் ஒருவருக்கு கொடுத்த பாடம் இன்னொருக்கு பொருத்தமாக இராது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடம் தேவை, அதில் நெகிழ்ச்சி தேவை. ஆகையால் இவருக்கு ரூல் குறைவா இருக்கிறது, அவருக்கு ரூலில் 4 அங்கங்கள் உண்டு, இவருக்கு ஒரு அங்கம் தான் இருக்கிறது என்று கூறுவதில் பொருள் அல்ல. இதனால் காரணம், ஒவ்வொருவரும் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனை அணுகுவதற்கு, அவருடைய இயல்புக்கு ஏற்படி அறிந்து கொள்வதற்கு எது பொருத்தமான ஒரு சாதனை, எதுவான ஒரு அறிவுரை, விதிமுறை என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிறகு முடிவாக அதிகம் என்ன கூறுகிறார் என்றால், பிரபு, I saw clearly that no rule was vast
and supple enough to be perpetually adopted to their law. இதுவரை எந்த உலகத்தின் எந்த பகுதியிலும் எவரால் இயற்றப்பட்டதாயினும் சரி, எந்த ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகள் என்பது காலம் காலமாக அவை பொருந்துமையா இருப்பதில்லை. காலம் காலமாக இறைவனுடைய விதிமுறைகள் ஒத்துப்போவதா இருப்பதில்லை என்பதை நாம் உணர்கிறோம் என்று கூறுகிறார். I saw clearly that no rule was vast and supple enough to be perpetually adopted to the law என்று கூறுகிறார். The only true solution, இதுக்கெல்லாம் என்னம்மா ஒரே குழப்பமா இருக்கிறது. ஒன்று இறைவனை அடைந்து விட்டோம், ஆனால் அடைந்து விட்டோம் என்று தனக்கே ரூல் இல்லாமல் இருப்பாழ்வது கூடாது. அதற்கு சில நிபந்தனைகள் உண்டோ, இது ஒரு சாரம். இல்லை இறைவனை அடைந்து விட்டோம் என்று இருக்கிறோம், பிறருக்கு உதவ விரும்புகிறோம், எப்படி அவருக்கு உதவுவது என்பதை கவனிப்பதில் அது ஒரு பலவித அது ஒரு நெறிகள் அங்கே காணப்படுகின்றன. இப்படி ஒரே முன்னும் பின்னுமா குழப்பமா இருக்கிறது என்றால் என்ன ஒரு உண்மையான ட்ரூ சொல்யூஷன் இஸ் டு பி ஆல்வேஸ் இன் கம்யூனியன் வித். எல்லோருக்கும் நாம் கற்றுக்கூடிய பாடம் என்னவென்றால், அவர்களுக்கு ஏற்ற முறையில் நீ இறைவனுடன் தொடர்பு கூப்பிடுவதா இரு. இறைவனை ராமா கிருஷ்ணா பகவானை அன்னையே என்று கூப்பிடுவதா இரு. அன்னையும் அரவிந்தரையும் முழுமையாக தெரியாவிட்டால் இந்த தெய்வங்களின் பெயரை சொல்லி அழைப்பதில் தவறில்லை. அப்படி அழைத்தால் நாம் சூப்பர்மெண்டல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பணி செய்பவர்களாக மாட்டோம் என்பதை தவிர அது குற்றமல்ல என்று அன்னையே கூறியிருக்கிறார். So that it may be adopted perfectly to all infinite variety of circumstances. There are infinite variety of people, there are infinite variety of circumstances. ஆகையால் இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது, மோதும் பொழுது, அந்த ஒரு ரகளை குழப்பத்தில் நாம் என்று ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இறைவனின் நினைவாக இருப்பதுதான் நாம் செய்யக்கூடியது. அதுதான் நம்ம செய்யக்கூடியது. அதற்கு தேவை a constant plasticity, pliability, a recognition of the infinite diversity of nature. இயற்கை பல்வேறு வழிகளில் நமக்கு துணை செய்கிறது. நாம் இணக்கத்துடன் இருக்க வேண்டும். நீ அதிமானசத்தை ஏற்பதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? ஒன்னு அன்னைக்கு திறந்திருப்பது, இரண்டாவது நீ இணக்கமாக இருப்பது என்றுதான் அன்னை கூறுவார். இப்படியாக அன்னை இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்கிறார்கள். நமக்கு இந்த ஒரு சாவித்திரி வரிகள் ஒரு நினைவுக்கு வருகின்றன. அந்த சாவித்திரி வரிகளில் இதை கூறுகிறது. நோ ஆக்ஷன்ஸ் இன் ஹாஃப் லைட் என்று ஒரு வரி வருகிறது. இது பிறகு அக்டோபர் 1ஆம் தேதிக்கான மந்திரம், அதுவும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இந்த அக்டோபர் 1ஆம் தேதிக்கான மந்திரத்தில் அன்னை கூறுவார், in the divine's light we shall be, in the divine's knowledge we shall know, in the divine's will we shall realize. இதான 31 ஜனவரியினுடைய பிரார்த்தனையின் முடிவும். அதை மீண்டும் அன்னை இங்கே நினைவுபடுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு இந்த நினைவை அன்னை ஏற்படுத்துகிறார். இன்னொரு வரியும் என்னவென்றால், for the release of the imprisoned spirit into communion with the comrade God. கடைசியில் சொன்னார் அல்லவா, the only true solution is to be in communion with the God. அதை வற்புறுத்துவது போல் for the release of the imprisoned spirit, அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மா முழுதும் விடுதலை அடைந்து
இறைவனை தேடி தன் வழியில் தேடிக்கொண்டு தன்னுடைய இயல்புக்கு ஏற்றபடி அது நடந்து கொள்ளும். into communion with the comrade with comrade gods என்று நமக்கு ஒரு இஷ்டமான தெய்வத்துக்குள் என்று கூறுகிறார். பொதுவாக இந்த ஒரு பிரார்த்தனையை நாம் வழக்கம் போல் தமிழில் முழுவதாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதை இப்படி அணுகக்கூடும். உன்னுடன் சேர்க்க, உன்னுடன் தொடர்பு என்னும் தெய்வீகம், அது ஒரு பிரகாசம். ஆனால் உன்னுடன் அந்த ஒரு ஒளி கிடைத்தது என்பது மிகவும் அதிகமான பிரகாசம். அது ஒரு தெய்வீக பிரகாசத்தை காட்டிலும் அதுதான் உண்மையான தெய்வீக பிரகாசம். உன்னுடன் தொடர்பு என்பது உலக நிலையில் ஒரு பிரகாசம். அந்த சாநித்தியம் இடைவராமல் நமது முழு பிரகிருத்திமே ஜீவன் முழுவதிலும் அமைந்தால் அதுதான் தெய்வீக பிரகாசம். உன்னுடன் சேர்க்கை என்பது பூர்ணமாகவும் பிரிக்க முடியாதபடியும் அமைந்த காரணத்தினால் தனது செயல்களை குற்றமற்றதாகவும் உன் வெளிப்பாட்டுக்கு உகந்ததாகவும் எவ்வாறு செய்யத்தகும் என்பதை உணர்ந்த நிலையில் வாழத் தொடங்கியவனுக்கு சமுதாய வரிகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் எந்த தேவையும் இராது. இதுதான் பிகினிங். பின் எதற்காக அத்தகைய விதிமுறைகளும் வாழ்க்கையை வழிநடத்தும் நெறிகளும் உள்ளன? உன்னை அறியாதவர்களாக வாழ்ந்து செயல்படும் பிரகிருதிகளின் அறியாமை நிலையை எந்த அளவுக்கு சுருக்கி குறைக்க முடியுமோ அதற்காக ஏற்பட்டதாகவும் அதற்காகவான ஏற்பாடாகவும் உன்னை அணிந்து உணர்ந்தவனுக்கும் பிறகு மறந்தவனுக்கும் துறந்தவனுக்கும் விட்டு விட்டு செயல்படுபவர்களின் குழம்பி போன குருட்டாம்போக்கான நிலைகளையும் அவ்வாறு செயல்படும் நேரங்களில் விளைந்த விளைவுகளையும் எந்த வகையிலாவது எதிர்கொண்டு வீணடிப்பதற்காகவும் உள்ளன. இந்த ரூலுடைய அவசியத்தை இப்படி இங்கே விளக்கி இருக்கிறார். எதற்காக அத்தகைய விதிமுறைகளும் வாழ்க்கையை வழிநடத்தும் நெறிகளும் உன்னை அறியாதவர்களாக வாழ்ந்து செயல்படும் பிரகிருதிகளின் அறியாமை நிலையை எந்த அளவுக்கு சுருக்கி குறைக்க முடியுமோ அதற்காக தற்காலிக ஏற்பாடாகவும் உன்னை அறிந்து உணர்ந்தவாறும் பிறகு மறந்தவாறும் பிறகு தொடர்ந்தவாறும் விட்டு விட்டு செயல்படுபவர்களின் குழம்பிய குருட்டாம்போக்கு நிலைகளை அதனால் விளைந்த விளைவுகளை எந்த வகையிலாவது எதிர்கொண்டு வீணடிப்பதற்காகவும் உள்ளன என்று விளக்குகிறார். தனக்கென சில ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்துவதும் பொதுவாக எல்லோரும் பின்பற்றக்கூடியதாக மாற்றி அமைக்கக்கூடிய நெகிழ்வுடன் அவை அமைக்கப்படுவதும் நன்மையை அளிக்கும். ஆனால் உன்னுடன் தொடர்பு கொண்ட நிலையில் கிட்டக்கூடிய செறிவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படி கிடைத்த இயற்கை ஒளி அந்த செயற்கை பிரகாசம் எம்மாத்திரம்? ஆகையால் நெறிமுறைகள் என்னும் செயற்கை ஒளியை தெய்வீக ஒளியாம் உன்னுடன் தொடர்பு என்பது கிடைக்காத போது மட்டும் பயன்படுத்துவது தகும். தெய்வீக ஒளிக்கு, தெய்வீக ஒருமைக்கு, தெய்வீகத்தினுடைய கம்யூனியனுக்கு நாடுவோம். அது கிடைக்காத நேரங்கள் இந்த விதிமுறையை பயன்படுத்தி நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். மேலும் அந்த நெறிமுறைகளை இடைவிடாமல் கூர்ந்து ஆராய்ந்து காலத்திற்கேற்ப மாற்றங்களை செய்வது இன்றியமையாத தேவை. எந்த விதிமுறைகளாயினும் அவை நிகழ்கால ஞானம் அனுபவத்தின் அடிப்படையில் உண்டானவை. காலப்போக்கில் ஏற்படும் ஞான வளர்ச்சி அபிவிருத்திக்கு ஏற்பட்ட அந்த நல்ல விளைவு காரணமாக எப்போதோ வரையறுப்பு பெற்ற விதிமுறைகளும் மாற்றம்
ஏற்றம் பெறுவது, மாற்றி அமைத்து புதுவா அமைப்பது தகும். Even the rules require constant change. இந்த நிலைமையில் இறைவனை வேண்டி அதற்காக நம்மை அணுகுவோருக்கு என்ன கூறுவது என்று தியானிக்கும் பொழுது நாம் கடைப்பிடிக்கத்தக்க 2 வித அணுமுறைகள் தெளிவாயின. நல்லெண்ணத்துடன் செய்வதாயினும் அதனால் அவர்களுக்கு எந்தவித தீங்கோ கெடுதலோ ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவதில் பொறுப்பு. இரண்டாவதாக நாம் கூறுவது அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய நன்மையை விளைவிக்க கூடுமோ அதற்கென அக்கறையின் முயற்சிப்பது தகும். அந்த நன்மை யாது? அவர்களை தம்முள் உறைந்துள்ள இறைவனுடன் தொடர்பு கொண்டவர்களாக்க எவ்வாறெல்லாம் உதவ முடியுமோ அவ்வாறு உதவி அந்த உணர்வு நிலையே எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்ததென்று உணர வைப்பதே ஆகும். விதி எனக்கு எவ்வாறு தெளிவாக தெரிய வந்தது? மாந்தர் வரையும் விதிகளும் நெறிகளும் அவரது விரிவுரைகளுக்கும் சட்டத்திற்கும் ஒத்து போகும் அளவுக்கு விரிவாக்கமோ நெகிழ்ச்சியோ இல்லாதவையாக இருப்பவை. ஆகவே செய்ய வேண்டியவையாகவும் செய்யக்கூடியவையாகவும் உள்ளதான ஒன்றே ஒன்று உன்னுடன் இடைவிடாத தொடர்புகளாய் இருப்பது மட்டுமே ஆகும். அதுதான் மெய்யான வழி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஏனெனில் அத்தகைய உபாயம் மட்டுமே ஓய்வின்றி கணக்கில்லாத தொடர்ச்சியாக ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் நிகழ்வுகளுக்கும் மாறுதல்களுக்கும் ஈடு கொடுக்கும் பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வல்லது என்று கூறி இந்த பிரார்த்தனை அன்னை நிறைவேற்றுகிறார். பல அறிவுரைகளும் பல எச்சரிக்கைகளும் கலந்த பிரார்த்தனையாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். அதை எச்சரிக்கைகளை தனியாக வரிசைப்படுத்திக் கொண்டு நினைவுபடுத்திக் கொள்வதும் அறிவுரைகளை தனியாக வரிசைப்படுத்திக் கொண்டு நினைவுபடுத்திக் கொள்வதும் தருகும். எச்சரிக்கை தனியாக பின்பற்றினால் எச்சரிக்கை எளிதாக பின்பற்றுவது எளிதாகிறது. அறிவுரையை தனியாக ஆராய்ந்து உள்வாங்கிக் கொண்டால் அந்த அறிவுரையை கடைப்பிடிப்பது எளிதாகிறது. இதுதான் நாம் இந்த 58வது பிரார்த்தனையில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு அன்னை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இனி உங்களுடைய நேரம். ராதாராணிமா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். ரொம்ப ஆழமான அற்புதமான பிரார்த்தனை. அண்ட் அவ்வளோ ஈஸியா புரியற பிரார்த்தனை இல்லை, மேலோட்டமா படிச்சா. நீங்க இவ்வளோ அற்புதமா விளக்கினதுனால அது ரொம்ப நன்னா புரிஞ்சுது. ஒவ்வொருவரும் அவரவர் பிரயாணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன், அது ரொம்ப ரொம்ப உண்மை. அண்ட் அந்த கடைசி 4 வரி ரொம்பவே மனசு தொட்டுது. I saw clearly that no rule was vast and supple enough to be perfectly adapted to thy law. அதுக்கப்புறம் சொல்யூஷன் சொல்றா மதர், ரொம்ப அற்புதமா இருக்கு. சொல்யூஷன் வாஸ் டு பி ஆல்வேஸ் இன் கம்யூனியன் வித் தி. தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் ப்ரேயர் ஆஃப் டிவைன் மதர். அண்ட் நீங்க அது அவ்வளோ அற்புதமா சொன்னீங்க சார். தமிழாக்கம் இன்னும் அழகா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ சார். வழக்கம் போல ரத்ன சுருக்கம், அழகான சுருக்கம்மா நீங்கள் கூறியது. தேங்க்யூ சார். இதே தோணுனதை சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனா மனசை தொடுறது மதர் பிரேயர்ஸ், மனசை தொடுறது. அண்ட் தானா படிக்கும் போது அது ஒரு வித மீனிங் இருக்கு, நீங்க விளக்கும் போது அதுல இன்னொரு லைட் அதுல வருது. எஸ், தேங்க்யூ. ரொம்ப அருமையான பதிவு சார். வரதராஜன் பேசுறேன். தேங்க்யூ.